Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த உதாரணத்தை நம்ம சால்வ் பண்ணி எப்படி சொல்யூஷன் வருது அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்தோம். இது 5 சிட்டி ப்ராப்ளம் என்று பெயர், அல்லது 5 நோட் 5 நோட் ஆர் 5 சிட்டி ப்ராப்ளம் என்று பெயர். முன்னர் சொன்னது போல இந்த நோட்ஸ் என்பது சிட்டி என்று சொல்லப்படும். உண்மையாகவே நகரங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஜெனரிக் நேம், ஒரு பெயர் மாதிரி சொல்லப்பட்டது. இதோடைய ஃபார்முலேஷனை பார்த்தோம். ஸோ xij ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம். 25 வேரியபிள் இருக்கும். ஏன்னா 5 சிட்டி இருக்கிறதுனால i ஈக்குவல் டு 1 to 5, j ஈக்குவல் டு 1 to 5, 25 வேரியபிள் இருக்கும். அந்த 25 வேரியபிளில் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபார்முலேஷனில் நம்ம இந்த கணக்குக்காக எழுதின ஃபார்முலேஷன் இங்கே இருக்குது. இதை முன்னர் இந்த ஸ்லைடை பார்த்தோம். அதில் 25 வேரியபிளை நம்ம கொடுக்கல, 20 வேரியபிள் தான் அதில் வச்சுருக்கோம். x11, x1, x22, x33 அதெல்லாம் இங்கே இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கி போன பாடத்தில் சொன்னேன். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸில் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இது. ஸோ 0.1க்கும் 0.1க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை டேஷ்னு போட்டிருக்கோம், 0ன்னு போடலை. உண்மையில் ஒரு பாயிண்ட்டிற்கும் அதற்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 0. ஆனால் இந்த இடத்துல 0ன்னு நம்ம போடலை. 0ன்னு போட்டான்னாக்க அது x11 அலோகேஷன் கொடுத்துரும். 1லேருந்து 1k போங்க, அப்புறம் 2லேருந்து 2க்கு போங்க. 1லேருந்து 2க்கு எப்படி வரோங்கிறது தெரியாது. அதனால அந்த 1, 1, 2, 2லாம் வரக்கூடாது சொல்யூஷனில் என்ற காரணத்தினால அதை 2 விதமாக செய்யலாம். ஒன்று, இந்த டேஷ் என்று போட்டு அந்த டேஷில் ஒரு லார்ஜ் வேல்யூ இன்ஃபினிட்டி பிக் எம், அல்லது இந்த கணக்கில் மேக்ஸிமம் 18 தான் இருக்குது. ஸோ 100, 100 அந்த மாதிரி வேல்யூ கொடுத்து பண்ணலாம். அது ஒரு முறை. அப்போ 25 வேரியபிளை வச்சுட்டு பண்ணலாம். இன்னொரு முறை அந்த வேரியபிள்ஸே எடுத்துடலாம். ஸோ 20 வேரியபிள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இதில் இந்த ஜென்ரலாக எழுதுகிற ஃபார்முலேஷனில் i ஈக்குவல் டு 1 to n, j ஈக்குவல் டு 1 to n என்று எழுதுவோம். ஸோ 25 வேரியபிள் வரும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நம்ம 20 வேரியபிள் வச்சு ஃபார்முலேஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே காட்டப்பட்டு இருக்கிறது. 10 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், இங்கேயும் 10 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் 5 எலிமெண்ட் இருக்காது, 4 தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜேங்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு பைனரி இன்டிஜர் ப்ரோக்ராமிங். எல்லா xijவும் பைனரி வேரியபிள், ஒன்று 0 அல்லது 1 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ 20 வேரியபிள், 10 கன்ஸ்ட்ரெயின்ட், 20 வேரியபிளும் பைனரி. இது எக்ஸல் மாதிரி ஒரு சால்வரில் சுலபமாக சால்வ் பண்ண முடியும். முதல்ல இப்படி 10 கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க இந்த 10 அசைன்மெண்ட் ப்ராப்ளமுடைய கன்ஸ்ட்ரெயின்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10 கொடுத்தா என்ன ஆறுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். பார்த்து சால்வ் பண்ணும்போது அசைன்மெண்ட் ப்ராப்ளம் மாதிரி சால்வ் பண்ணுது. ஆனால் அதில் சப் டூர் கொடுக்கறது, 2 சப் டூர்கள் இருக்கின்றன. 1 to 3, 3 to 1, 2 to 4, 4 to 5, 5 to 2ன்னு 2 சப் டூர்கள் இருக்கின்றன. அதனால் சப் டூர் எலிமினேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சப் டூர்கள் வராதபடி இருப்பதற்காக கன்ஸ்ட்ரெயின்ட் போட வேண்டும். 5 நோடு இருக்கிற ப்ராப்ளத்தில் மொத்தம் 10 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், சப் டூர் எலிமினேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். 2 சிட்டி சப் டூரை எலிமினேட் பண்ணுற கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். அது சப்டூர் எலிமினேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த அசைன்மெண்ட் மாதிரி சால்வ் பண்ணும்போது இந்த 2 சப் டூர் கொடுக்கறது, 1 to 3, 3 to 1, அப்புறம் திடீர்னு 2 to 4, 4 to 5, 5 to 2ன்னு கொடுக்கறது. அந்த 1லேருந்து 2க்கோ 4க்கோ 5க்கோ ஒரு கனெக்ஷன் வரல. அதனால் சப்டூர்கள் இருக்குது. அந்த சப்டூரை எலிமினேட் பண்ண வேண்டும், தகர்க்க வேண்டும், அவை இல்லாதபடி செய்ய வேண்டும். அதை லிட்ரேச்சரில் 2 முறைகளில் பண்ணியிருக்காங்க. ஒன்று நம்ம இதில் பார்க்க போகிறது, இன்னொன்று மில்லர் அண்ட் டக்கர்னு ஒரு
ஆராய்ச்சியாளர்கள் செய்த முறை ஒன்று இருக்குது. அதை இந்த பாடத்தில் இந்த கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதெல்லாம் ஓஆர் கோர்ஸில் நார்மலாக படிப்போம். ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், காம்பினட்டோரியல் ஆப்டிமைசேஷன், அந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கும்போது அதெல்லாம் படிப்போம். இதில் வந்து கொஞ்சம் இந்த சிம்பிளான ஒரு முறையை பண்ணிவிட்டு இதில் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிரதானம், முக்கியம். அண்ட் நம்ம வந்து எக்ஸலில் வைத்து கொண்டு பண்ணுறதுனால அதில் எப்படி செய்வதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்டூர்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த x11 சொல்யூஷனில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து 1க்கு போ, 2லேருந்து 2 திருப்பி 2k செல்லுங்கள் அப்படின்லாம் வந்தால் இட்ஸ் கால்டு ஒன் சிட்டி சப்டூர். x11 x22 அதெல்லாம் இருந்தால் இப்போ இதில் வந்துருக்கு பாருங்கள் 1 to 3 3 to 1 அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் 2 சிட்டி சப்டூர். 1லேருந்து 3க்கு போகிறோம், 3லேருந்து திருப்பி 1k வந்துடுறோம். அது வரக்கூடாது. 3லேருந்து நம்ம 2ஓ 4ஓ 5க்கு தான் போகணும். அப்போ தான் ரூட்டை முடிக்க முடியும். அது எல்லாமே முடிச்சுட்டு வர்றது பேர் டூர்னு பேர், TOUR, முடிச்சுட்ரு. இது வந்து பாதியில் திரும்பி வந்துடுறோம், அப்புறமா அடுத்ததுக்கு எப்படி போகிறோன்னே தெரியாது. அது பேர் சப் டூர்னு பேர். ஸோ 2 சிட்டி சப் டூராக இருக்க முடியும். 1 to 3 3 to 1. 3 சிட்டி சப் டூராகவும் இருக்கும். இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், 2 to 4 4 to 5 5 to 2. 3 சிட்டி சப் டூராக இருக்கிறது. 4 சிட்டி சப் டூராக கூட இருக்க முடியும். x11 ஈக்குவல் டு 1 வந்துடுத்துனாக்கா 2 to 3 3 to 4 4 to 5 5 to 2 அப்படின்னு இருக்கும். ஆர் வேறு மாதிரி கூட இருக்கலாம். இந்த 4 சிட்டிஸை வைத்துக்கொண்டு ஒரு சப் டூர் இருக்கும். 5 சிட்டி சப் டூர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா 5 சிட்டி வந்துடுத்துன்னா டூர், அதுதான் சொல்யூஷன். ஆக இதில் 1 சிட்டி சப் டூர் இருக்கக்கூடாது, 2 சிட்டி சப் டூர் இருக்கக்கூடாது, 3 சிட்டி சப் டூர் இருக்கக்கூடாது, 4 சிட்டி சப் டூர் இருக்கக்கூடாது, 5 சிட்டி இருக்க வேண்டும். 1 சிட்டியை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். எப்படி எலிமினேட் பண்ணோம்? அந்த வேரியபிளையே எடுத்துக்காமல் எலிமினேட் பண்ணிட்டோம். 2 சிட்டிக்கு நம்ம இந்த 10 எழுத போகிறோம். 1 to 2 2 to 1 ரெண்டும் அப்படி ரெண்டும் இருக்கக்கூடாது. அதனால் x12 + x21 <= 1ன்னு எழுதுகிறோம். x12 இருக்கலாம், x21 இருக்கலாம், ரெண்டுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 வேல்யூ எடுத்துக்கும், which is <= 1. அதனால் அது அலோவ் பண்ணாது. 10 பாசிபிலிட்டி இருக்குது, 10க்கும் எழுதிட்டோம். ஸோ 2 சிட்டி சப் டூருங்கிறத இந்த 10ஐயும் எழுதி எலிமினேட் பண்ணிட்டோம். 1 சிட்டி சப் டூர் ஏற்கனவே எலிமினேட் பண்ணியாச்சு. 3 சிட்டி சப் டூருக்கு எழுதணுமா? இப்போது 3 சிட்டி சப் டூர் எழுதணும்னா இன்னொரு 10 கன்ஸ்டன்ட் எழுதணும். 5C3 வேஸ் பர்முடேஷன் காம்பினேஷனில் படிச்சிருப்போம். 5C3 = 5C2 = 10. இன்னொரு 10 கன்ஸ்டன்ட் இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு 1 to 2 2 to 3 3 to 1 வரக்கூடாதுன்னு எழுதணுன்னாக்கா x12 + x23 + x31 <= 2 அப்படின்னு எழுதணும். அந்த 3ல் 2 இருக்கலாம், 3 இருக்கக்கூடாது. 1 இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 3 இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எழுதணும். ஸோ இன்னொரு 10 கன்ஸ்டன்ட் வரும். ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு நம்ம அந்த 10 கன்ஸ்டன்ட்டு எழுத போகிறதில்ல. காரணம் என்னன்னாக்கா மொத்தம் இருக்கிறது 5 நோடு. ஒரு 3 சிட்டி சப் டூர் இருந்தது என்று வைத்துக்கொண்டால் மீதி இருக்கிற 2 நோட்ஸில் வந்து ஒன்று 2 சிட்டி சப் டூராக இருக்கும், அல்லது 2 1 சிட்டி சப் டூராகத்தான் இருக்க முடியும். வேறு எந்த மாதிரியும் இருக்க முடியாது. ஆக நம்ம ஏற்கனவே 1 சிட்டிக்கு எலிமினேட் பண்ணியாச்சு, 2 சிட்டி எலிமினேட் பண்ணியாச்சு, அதனால 3 சிட்டி வராது அப்படின்னு ஒரு திங்கிங் மூலமாக அதை பண்ணுறதில்ல. அதே போல் 4 சிட்டி பண்ணுறதில்ல. ஏன்னா 4 சிட்டி இருந்ததுனாக்கா பாக்கி இருக்கிற 1 சிட்டியாகத்தான் வர முடியும். 1 சிட்டி நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு, அதனால் 4 சிட்டி எலிமினேட் பண்ணியாச்சு. அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஓஆர் கோர்ஸில் டீட்டெயில்டாக சொல்லுவோம். நானும் வேறு சில கோர்சஸில் வீடியோக்களில் இந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த சப்ளை செயின் கோர்ஸை பொறுத்த வரைக்கும், அதில் நம்ம பார்க்குற டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 10 எடுத்து பண்ணலாம். ஸோ 5 சிட்டி பண்ணுறதுனால 10 வரைக்கும் பண்ணலாம். 2 சிட்டி வரைக்கும் எலிமினேட் பண்ணால் போகும். அதே 6 சிட்டி ப்ராப்ளம் இருந்தால் 3 வரைக்கும் எலிமினேட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது.
அதனால் இந்த ஜென்ரலாக இந்த சப்ளை செயின் டீட்டெயில்டாக நம்ம படிக்கணுன்னாக்கா நிறைய ஓஆர் தெரியணும், ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் நிறையா தெரிய வேண்டியிருக்கும். அதனால்தான் எம்பிஏ போன்ற பாடங்களில் ஓஆர் வந்து ஒரு தனி பாடமாக தனி சப்ஜெக்டாக அதை வைத்து அதை முதல்ல நம்மளை படிக்க வச்சு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் படிப்போம். ஆக இந்த 10 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் போட்டுவிட்டு எக்ஸலில் சால்வ் பண்ணனா ஆன்சர் வந்துடும். ஏற்கனவே ஒரு 10 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 20 கன்ஸ்ட்ரெயின்ட், 20 வேரியபிள் ஆடுறது, 20 வேரியபிளும் பைனரி அப்படியே போட்டு சால்வ் பண்ணலாம் எக்ஸலில். ஏன்னா சின்ன கணக்கு, 5 நோடு கணக்கு, அதனால் அப்படியே இன்டிஜர் ப்ரோக்ராமிங் மூலமாக சால்வ் பண்ணலாம். எக்ஸல் மூலமாக நம்ம பண்ணுறதுனால நம்ம இன்னொரு சின்ன ஷார்ட்கட்டையும் ட்ரை பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த 10 கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் அந்த முதல்ல இருக்கிற 10 சால்வ் பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் வந்தது. 1 to 3, 3 to 1, 2 to 4, 4 to 5, 5 to 2 அப்படின்னு வந்தது. அதில் ஒரு 2 சிட்டி சப்டோர் இருக்குது, 1 to 3, 3 to 1. அப்புறம் வந்து 3 சிட்டி சப்டோர் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை மட்டும் ஆட் பண்ணி அந்த சப்டோரை மட்டும் முறிச்சுட்டு 10ஐயும் ஆட் பண்ணாமல் முதல்ல இந்த 10 வச்சு சால்வ் பண்ணிவிட்டு இந்த 10 கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சு சால்வ் பண்ணிவிட்டு இந்த 10 வச்சு இப்படி ஒரு சொல்யூஷன் வரும், சப்டூரோடு வரும். அந்த சொல்யூஷனில் இருக்கும் சப்டூரை மட்டும் உடைப்பதற்காக இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணி போட்டாலே வந்து நமக்கு வந்துடும். அது வந்து சப்போஸ் அதில் இன்னொரு சப்டூர் வந்ததுன்னா அதுக்கப்புறமா அந்த சப்டூரை உடைப்பதற்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த மாதிரி ப்ராக்ரெசிவாக பண்ணிக்கொண்டே சால்வ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பழக அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். இப்போ முதல் தடவை பண்ணுறோம் அப்படின்னாக்கா 10 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் எழுதி போட்டால் பிரச்சனையே கிடையாது, ஆன்சர் கொடுத்துரும். ஸோ அது ஆன்சர் கொடுத்துருது 45 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்தோம். நம்ம ஆர்பிட்ரரியாக ஒரு சொல்யூஷன் முதல்ல போட்டோம், பேசி கொண்டு இருக்கும் பொழுது போட்டதுக்கு 53 வந்தது. நம்ம ஆர்பிட்ரரியாக போட்டதுக்கு ஆக்சுவல் பெஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா 45 டிஸ்டன்ஸில் இதை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எல்லா ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளத்தையும் இந்த முறையில் சால்வ் பண்ண முடியுமான்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். அதில் 2 விதமான கஷ்டங்கள் இருக்கின்றன. நான் வந்து இந்த போன பாடத்தில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுதே சொன்னேன், நிறையா தியரி இருக்குது இந்த ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல சுற்றி நிறையா தியரி இருக்குது. ரொம்ப அழகாக ஓஆர் லிட்ரேச்சரில் சொல்லுவாங்க, ஈஸி டு ஸ்டேட் பட் டிஃபிகல்ட் டு சால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிதாக இந்த ப்ராப்ளத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு இடத்துல இருக்கார், இன்னொரு 4 இடம் இருக்குது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தடவை தான் போனோம், போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியும், இல்லை எவ்வளோ கம்மி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வர முடியும் அப்படின்னு கேள்வி அப்படிம்பாங்க. இதில் வந்து ஒன்ஸ் அண்ட் ஒன்லி ஒன்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் வரும், ஒரு தடவை தான் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். அது எதனாலங்கிறது கூட நல்ல இன்ட்ரெஸ்டிங் தியரிஸு, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் இருக்குது, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சம்மந்தப்பட்ட எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்புகிற ஒரு விதமான ப்ராப்ளம். நிறையா பேர் அதில் வேலை செஞ்சு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி வந்து எந்த ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமை கொடுத்தாலும் இந்த முறையில் சால்வ் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு நான் சொன்னேன் 2 விதமான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த கஷ்டங்கள் என்னங்கிறத வந்து ஒரு சின்ன இதில் பார்க்கலாம். 5 நோட் ப்ராப்ளமை இதில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு 8 நோடு கணக்கு இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். ஸோ 8 நோடு கணக்கு இருக்கும்போது 64 வேரியபிள் வரும். 64 வேரியபிள் இந்த மாதிரி இது 5 நோடுடைய ப்ராப்ளம். ஸோ 8 நோடுக்கு 64 வேரியபிள் மொத்தம் வரும். இதில் என்ன பண்ணினோம், x11 x22 அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி 8 எலிமினேட் பண்ணிங்கன்னாக்கா 56 வேரியபிள் வரும். 56 வேரியபிள் வரும். 8 16 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இப்போ நம்ம வந்து ஒரேடியாக எல்லா சப்டூர் எலிமினேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் சேர்த்து போட்டு ஒரேடியாக சால்வ் பண்ணுறோன்னு நினச்சிப்போம். இப்போ இதை மட்டும் போட்டு வர சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷனையும் பார்த்து அதற்குள் இருக்கின்ற சப்டூரை மட்டும் முறித்து அந்த மாதிரி பண்ணாமல் ஒரே முயற்சியில் ஒரே எஃபர்ட்டில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். ஸோ 8 நோடு இருக்குது என்று எடுத்துக்கொண்டால் சிங்கிள் சப்டூர் நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. எப்படி பண்ணியாச்சு, அந்த 8 வேரியபிளும் எலிமினேட் பண்ணியாச்சு. 2 சிட்டி சப்டூர் எலிமினேட் பண்ணணும். ஸோ 8C2 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். 8C2னா 8 × 7 / 1 × 2 28 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும்.
3 சிட்டி சப்டூர் எலிமினேட் பண்ணணும்னா 8C3. ஸோ அது வந்து 8 × 7 × 6 by 1 × 2 × 3, அது ஒரு 56 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். 8 × 7 × 6 by 6, ஸோ 56 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். 4 சிட்டி சப்டூர் எலிமினேட் பண்ணணும்னா 8 × 7 × 6 × 5, 8C4 அது 6 × 5 by 1 × 2 × 3 × 4, 6 4s are 24, 6 6 போயிடும், 4 2 8, 70 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். ஸோ ஆக மொத்தம் 16 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. சப்டூர் எலிமினேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் 28 + 56 + 70. 28 56 82 + 70 152 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு 100 சிட்டி ப்ராப்ளம்னாக்க இது எவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நேரமாகும். அவ்வளவு காம்பினட்டோரியல் இன்க்ரீஸ் அப்படின்னு பேர், எக்ஸ்பொனென்ஷியல் இன்க்ரீஸ் அப்படின்ட்டுலாம் பேர். அந்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டெல்லாம் எழுதுறதுக்கே அவ்வளோ டைம் ஆகிடும், சால்வ் பண்ணுறது ஓடு. அது முதல் பிரச்சனை. அதுக்காக தான் அந்த மில்லர் அண்ட் டக்கருங்கிற மெத்தட் வச்சு போடுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக கன்ஸ்ட்ரெயின்ட் வரும், அது கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்கும், அது பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மில்லர் அண்ட் டக்கர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் சைஸ் பெரிதாக ஆக யூஸ் பண்ணுறது. இரண்டாவது தடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் எக்கச்சக்கமாக எடுத்துக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால எக்ஸல்லாம் சால்வே பண்ண முடியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அது நிற்காது, சால்வே பண்ண முடியாது. நார்மலாக நான் வந்து எந்த லிமிட்டுக்கு அப்புறமானு கரெக்டாக சொல்ல முடியாது, பட் ஒரு 10லேருந்து 15க்குள்ளே வரும்போது எக்ஸலில் வந்து அந்த கணக்குக்கு தகுந்தாற் போல் முடியாது, போய்கொண்டே இருக்கும். இன்டிஜர் ப்ரோக்ராம் இன்ட்ராக்டபிள் அப்படின்லாம் பேர். நிறையா தியரி இருக்குது அதை சுற்றி. தியரி ஆஃப் NP கம்ப்ளீட்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம், பாலினாமியலி சால்வபிள் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய தியரி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் படிப்போம், ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்லேயும் படிப்போம். அதெல்லாம் இந்த கோர்ஸுக்கு அந்த அளவு தியரி நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ப்ராப்ளமுடைய சைஸ் பெரிதாக ஆக இந்த முறையில் சால்வ் பண்ணுறது எளிதல்ல. அண்ட் அந்த மாதிரி முறைகளில் சால்வ் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு அந்த இதை காண்பிப்பதற்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இதை காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்டிஜர் ப்ரோக்ராமிங்கில் சின்ன சின்ன சைஸ் வரைக்கும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லி அதை டெவலப் பண்ணி அதில் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும், அதுக்கு மேலே போக முடியாது. அது இன்டிஜர் ப்ரோக்ராமிங்கில் வராது, அதுக்கு தனித்தனியாக பவுண்ட்ஸ் எழுதி அந்த மாதிரிலாம் பண்ணணும். இப்போ அதை வந்து அதையும் ஒரு மாதிரி நிறைய பப்ளிக் டொமைனில் சில இதெல்லாம் இருக்குது எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறது. ஆனால் சாதாரணமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர். இதை நான் முன்னாடியே நம்ம பின் பேக்கிங் பார்த்த போதே நான் ஹியூரிஸ்டிக்னா என்ன அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கேன். கடினமான ப்ராப்ளம்ஸ்னு பேர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பேர். அதுலேயே கிளாஸிஃபிகேஷன்லாம் இருக்குது, NP ஹார்ட், NP கம்ப்ளீட்லாம் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் கடினமான அப்படின்னு வச்சுப்போம், எளிதான கடினமான அப்படின்னு வச்சுக்கலாம். எளிதானன்னா சீக்கிரம் ஈஸியாக, கடினமானன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இது அதை வந்து ஹியூரிஸ்டிக்ஸ் மூலமாக சால்வ் பண்ணுவது ஒரு வழக்கத்தில் உள்ளது. ஸோ ஹியூரிஸ்டிக் என்பது அந்த கணக்கின் கேரக்டரிஸ்டிக், அந்த கணக்கு சம்பந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ், அந்த கணக்கின் குவாலிட்டிஸ், கணக்கை சுற்றி சில ரூல்ஸை கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது. இந்த ஹியூரிஸ்டிக் அல்காரிதம்ங்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது, குயிக்காக முடிக்கணும். அதே நேரத்தில் ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கும் அளவிற்கு அந்த ஹியூரிஸ்டிக் இருக்க வேண்டும். இட் ஷுட் பி கேப்பபிள். நல்ல சொல்யூஷனை கொடுக்கும் திறமை அல்லது தகுதி அந்த ஹியூரிஸ்டிக்கு இருக்கணும். ஆனால் சில சமயத்தில் ஆங்கிலத்தில் குயிக் அண்ட் டர்ட்டி என்று சொல்லுவார்கள். சீக்கிரமாக சொல்யூஷன் வரணும், டர்ட்டினா கொஞ்சம் அழுக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அழுக்கு இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் ஆப்டிமலை விட, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும், நல்லதாக இருக்கணும் அப்படின்ற ஐடியாவில் கொஞ்சம் அந்த பேச்சு வழக்கத்தில் குயிக் அண்ட் டர்ட்டி அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி ஒன்று இருக்கும். அதை பற்றி தான் உங்களுக்கு நிறைய இங்கே எழுதியிருக்கேன். ஹியூரிஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சாதாரணமாக படிக்கலாம், இன்டர்நெட்டிலும் சில விஷயங்களை படிக்கலாம். ஹியூரிஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம்
தாமாக கற்றுக்கொள்ளலாம். இந்த ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்க்கு நிறையா ஹியூரிஸ்டிக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷங்களாக நிறைய ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் வந்துடுது. 50ஸ்லேயே வந்து இந்த ப்ராப்ளத்தை பற்றி 1950ஸ்லேயே இந்த ப்ராப்ளத்தை பற்றி நிறையா படிச்சிருக்காங்க. 1963 முதல்ல ஒரு நல்ல பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம் வந்தது. அந்த மாதிரி நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது ப்ராப்ளத்துக்கு. ஆக கிட்டத்தட்ட 75 வருஷமாக மக்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 70களில் நிறையா ஹியூரிஸ்டிக்ஸ் வந்தது இதுக்கு. அந்த மாதிரி வந்து நிறையா ஹியூரிஸ்டிக்ஸில் நம்ம 2 ஹியூரிஸ்டிக்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று பேர் நியரஸ்ட் நெய்பர் அப்படின்னு பேர், இன்னொன்று ட்வைஸ் அரவுண்ட் த ட்ரீ அப்படின்னு பேர். இது ரெண்டும் என்னங்கிறத நம்ம போக போக அதை நான் விளக்குறேன். நியரஸ்ட் நெய்பருங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நியரஸ்ட்னா அருகில், நெய்பர்னா அருகில் இருப்பவர், நெய்பர் அடுத்த வீட்டுக்காரர் நெய்பர். ஸோ நியரஸ்ட் நெய்பர்னால் பக்கத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்போ அந்த சேல்ஸ்மேன் அப்படிங்கிறவர் இல்லையா, ட்ராவலிங் சேல்ஸ்மேன். ட்ராவலிங்னாக்க செல்பவர், ட்ராவலர், ஒரு இடத்திற்கும் செல்பவர். சேல்ஸ்மேன்னா விற்பனையாளர். சாதாரணமாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மாதிரி ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு 5-6 இடங்களுக்கு போய் பல விதமான மனிதர்களை சந்தித்து அவருடைய பொருளை விற்க முயற்சி செய்து திரும்பி தன் வீட்டுக்கே வந்து விடுவார். அதனால ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். இப்போ அவர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5. சிமெட்ரிக்காக இருக்குது. 1, 2, 3, 4, 5. எதுக்காக அது மட்டும் நீல கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸல்லேருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணும்போது அப்படி வரும். அவ்வளோதான், ஹெட்டிங்ஸோடு வரும். ஒன்றும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் எந்த வேறுபாடும் இல்லை. ஸோ அவர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்காருனாக்கா என்ன பண்ணுவார்? சாதாரணமாக என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல இருக்கோம், இங்கேருந்து 5 இடங்கள், இப்போ இவருக்கு 1 அப்படிங்கிற இடத்துல இருக்க, அவர் இன்னும் 4 இடங்களுக்கு அவர் செல்ல வேண்டும். எங்கே போவார்? எது பக்கத்தில் இருக்கோ அதுக்கு போவார். அதான் நியரஸ்ட் நெய்பர். ஸோ 1ல் இருந்தாருனாக்கா அந்த 1 அப்படிங்கிற ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா நியரஸ்ட்டு வந்து அவருக்கு 3. ஸோ 1லேருந்து அவர் 3க்கு போவார். ஸோ 3ங்கிற ரோவில் வந்தீங்கன்னா நியரஸ்ட்டு திருப்பி 1 அல்லது 5. திருப்பி 1க்கு வரமாட்டார். ஏன்னா அவர் செல்லாத இடத்துக்கு தான் அவர் போகணும். இதுவரை செல்லாத இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும். அதனால் 3லேருந்து அவர் திருப்பி 1க்கு வரமாட்டார். ஸோ 3லேருந்து 5க்கு தான் போவார். 5க்கு போயாச்சு, திருப்பி 5ங்கிற இடத்துக்கு வாங்க. ஸோ அதில் ஸ்மாலஸ்ட்டு 2. ஸோ அங்கேருந்து 2க்கு போவார். 2லேருந்து வந்தீங்கன்னாக்கா நியரஸ்ட் 5. அவர் ஏற்கனவே 5க்கு போயாச்சு. அதனால் பாக்கி இருக்கிறது 4 மட்டும்தான். ஸோ 4 போயிட்டு 4லேருந்து 1க்கு வந்துடும். ரொம்ப சிம்பிள் இது. இதை மறுபடியும் ஒரு தடவை புரிந்து கொள்வதற்காக இதை பார்க்கலாம். ஸோ 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கார். 1ங்கிற ரோவில் வந்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா நியரஸ்ட்டு 3. ஸோ 1லேருந்து 3க்கு வர்றார். 3ங்கிற ரோவில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு 1 அல்லது 5. திருப்பி 1ங்கிற இடத்துக்கு வரமாட்டார். 5ங்கிற இடத்துக்கு தான் போவார். அதனால் 5. ஏன்னா ஏற்கனவே சென்ற இடத்துக்கு மறுபடியும் வந்துட மாட்டார். கடைசியில் தான் 1க்கு வரணும். ஸோ 5க்கு போனதுனால 5லேருந்து பார்த்தீங்கன்னா 2. அதான் நெக்ஸ்ட்டு. 2க்கு வந்தாச்சு. இனிமேல் இருக்கிற ஒரே இடம் 4 தான். ஸோ 4க்கு போயிட்டு அங்கேருந்து 1க்கு வந்துடுவார். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் ட்ராவல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 8 + 8 + 7 + 11 + 16. 1 to 3 8, 3 to 5 8, 5 to 2 7, 2 to 4 11, 4 to 1 16. மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 50. 50 என்ன வேணால் இருக்கலாம், கிலோமீட்டர், மைல், எப்படி வேணால் இருக்கலாம். 50. ஸோ 1 அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்தார்னா 50. இதே அவர் 1 அப்படிங்கிற இடத்துல இல்லை 2ங்கிற இடத்துல இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தோன்னா முதல்ல 2ல் ஆரம்பிப்பீங்க. ஸோ 2லேருந்து 5க்கு போவார். 5லேருந்து திருப்பி 2க்கு வரமாட்டார். அதனால 3க்கு போவார். 3லேருந்து 1க்கு போவார். திருப்பி 4, திருப்பி 2. இந்த 5ஐயும் கூட்டினீங்கன்னா திருப்பி 50 தான் வருது. ஆக்சுவலாக கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இருக்கிறது 1 3 5 2 4 1. இது 50. 2ல் பார்க்கும்போது நமக்கு எப்படி அமைஞ்சதுன்னாக்கா 2 5 3. ஸோ 2 இங்கேருந்து பாருங்கள் 2 5. இதை நான் இந்த இடத்துல இருக்கிறத எழுதுகிறேன். 2 5 3 1 4 2. ஸோ 2 to 5, 5 to 3. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 to 5,
5 to 3, 3 to 1, 1 to 4, 4 to 2. அப்படி திருப்பி இந்த லெஃப்ட் சைடில் வந்து அதே மாதிரி சுற்றி வந்துடுறாரு. அதே சொல்யூஷன் தான், சொல்யூஷன் மாறவில்லை. எக்ஸப்ட் நடுவில் ஒரு இடத்துல கிளம்புறாரு, இப்படி சுற்றுறாரு, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறாரு, கிளாக் வைஸ் சுற்றலை. கிளாக் வைஸ் சுற்றினாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் வரும். இப்போ அவர் 3ங்கிற இடத்துல ஆரம்பித்தார்னா 3, 5, 2, 4, 1, 3 அப்படின்னு வருது. அது இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா 3 ஆரம்பித்தா அதே தான், 3, 5, 2, 4, 1, 3, அதுவும் அதே 50 தான் வருது. 3 1ல் ஆரம்பித்தாலும் 2ல் ஆரம்பித்தாலும் 3ல் ஆரம்பித்தாலும் அதே சொல்யூஷன் தான் வருது. சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால இப்படி சுற்றினாலும் அதே சொல்யூஷன் தான், அப்படி சுற்றினாலும் அதே சொல்யூஷன், எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் அதே சொல்யூஷன். 4ல் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு சிறிது மாறுபடுகிறது. 4ல் ஆரம்பித்த உடனே முதல்ல 4 to 5 போகிறார், ஏன்னா இந்த 9 இருக்குது. முதல்ல 4 to 5 போகிறாரு, அப்புறம் 5லேருந்து 2க்கு வர்றாரு. 2க்கு அப்புறமா வந்து 2க்கு அப்புறமா அவர் வந்து 1க்கு தான் வந்தாகணும், 1க்கு வரணும். 1லேருந்து 3, 3லேருந்து 4. ஸோ 4, 5, 2, 1, 3, 4ஐ கூட்டினால் 46. ஸோ 50லேருந்து ஆட்டோமேட்டிக்காக குறையிறது, 46க்கு குறைஞ்சிடுறது. 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னாக்க முதல்ல 5 to 2 வராரு, அதுக்கப்புறம் 2 to 4 வராரு, அப்புறம் 4 to 3 வராரு, 3 to 1, 1 to 5, 45 கொடுத்துருது. ஸோ 5 சொல்யூஷன் பார்த்தோம், 5 இடங்கள் இருக்குது, 5 சொல்யூஷன் பார்த்தோம். 5 இடத்துலையும் மினிமம் இருக்கிறது 5ல் ஸ்டார்ட் பண்ணுறது 45. ஸோ மினிமம் சொல்யூஷன் தான் நம்ம எடுத்துப்போம், பெஸ்ட் சொல்யூஷனாக நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த முறை, இந்த மெத்தடை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 5 விதமாக இதை பண்ண முடியும். 5 நோடு இருக்குது, 5 நோட்லேயும் ஸ்டார்டிங் எடுத்தான்னாக்க இப்படி வந்துடும். ஜென்ரலாக இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா சில சமயம் அதே சொல்யூஷன் ரிப்பீட் ஆகும். இதில் வந்து 3 சொல்யூஷன், 5ல் 3 சொல்யூஷன் ரிப்பீட் ஆகுது, 50 வந்து கொடுக்குது. 1 46, 1 45. இந்த 5 கொடுத்து இந்த 5ல் பெஸ்ட் எடுக்கிறது நியரஸ்ட் நெய்பர். இப்போ வந்து இந்த 45 கொடுத்துருது. நம்ம ஏற்கனவே இன்டிஜர் ப்ரோக்ராமிங் வழியாக போட்டதனால் நமக்கு இந்த 45ங்கிறது பெஸ்ட்டு சொல்யூஷன் நமக்கு தெரியும். இப்போது அதுதான் ஆப்டிமம்ங்கிறது நமக்கு நன்னா தெரியும். அதனால் இந்த உதாரணத்தில், இந்த எக்ஸாம்பிளுக்கு, இந்த உதாரணத்திற்கு நியரஸ்ட் நெய்பர் ஆப்டிமம் சொல்யூஷன் கொடுத்து விடுகிறது. 45 கொடுத்துருது. ஏற்கனவே நமக்கு 45 ஆப்டிமம் தான் தெரியும், அதை விட கம்மியாக கொடுக்க முடியாது, ஏன்னா அதான் ஆப்டிமம், இன்டிஜர் ப்ரோக்ராமிங் சொல்லிடுது. ஆக இந்த கணக்குக்கு நியரஸ்ட் நெய்பர் ஆப்டிமமை கொடுத்து விட்டது. ஒன்ஸ் இந்த 45 வந்துடுதுன்னா நம்ம இனிமேல் 46, 50 பார்க்க மாட்டோம், ஏன்னா அதிகம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ 45 ஆப்டிமம் கொடுத்துருது. எல்லா நேரத்துலையும் ஆப்டிமம் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. அதனால தான் அது ஹியூரிஸ்டிக், அது ஆப்டிமம் இல்லை. வேறு ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு அது ஆப்டிமம் அது கொடுக்காது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். அதையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். இட்ஸ் வெரி சிம்பிள் ஹியூரிஸ்டிக், ஏன்னா 5 ஸ்டெப்பில் முடிச்சிட்டோம். இதை விட குயிக்காக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் எப்போவும் எல்லா இன்ஸ்டன்ஸ்லேயும் இது ஆப்டிமம் கொடுக்காது. இரண்டாவது, இந்த ஆப்டிமம் நமக்கு 45 தான் தெரிந்ததுனால நம்ம இது ஆப்டிமம்னு சொல்கிறோம். இப்போ இன்டிஜர் ப்ரோக்ராமிங் வந்து எப்போவுமே ஆப்டிமம் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதில் போடாமல் நம்ம 45 வச்சுருந்தோம்னா நமக்கு தெரியும், ஒரு 45 வந்திருக்கா, 44 கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பவுண்ட்ஸ்னு பேர், லோவர் பவுண்ட், அப்பர் பவுண்ட், அந்த மாதிரிலாம் பேர். இது ஃபீஸிபிள் சொல்யூஷன், இது அப்பர் பவுண்டாக இருக்கும். லோவர் பவுண்டை வைத்து கொண்டெல்லாம் சில விஷயங்களை செய்ய முடியும். அது இந்த பாடங்களில் பார்க்க மாட்டோம். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நியரஸ்ட் நெய்பர் 5 முறைகளில் பண்ணலாம், எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கிறோம். இதில் 45 கொடுத்துருக்கு. எல்லா நேரங்கள்லையும் ஆப்டிமம் கொடுக்காது. இந்த கணக்கில் நமக்கு ஆப்டிமம் தெரியும் அப்படிங்கிறதுனால இது கொடுக்கும். இன்னொரு சின்ன விஷயம் பண்ண முடியும், எப்பொழுதுமே வந்து ஆப்டிமமை விட எவ்வளவு தள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. சில ஃபிகர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1 + log n to the base 2/2 அப்படின்லாம் ஃபிகர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பாடத்துக்கு இப்போ நம்ம சால்வ் பண்ணுற முறைக்கு அது நம்ம பார்க்க போவதில்லை. எவ்வளோ பொறுத்த வரைக்கும் 5 விதமாக பண்ணிவிட்டு மினிமம் என்ன வருதோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கணக்குக்கு 45 எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை நிறைவுக்கு கொண்டு வரேன். அடுத்த ட்வைஸ் அரவுண்ட் த ட்ரீ அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.
நன்றி.